கொடான கொடி ஸ்தோத்திரம். இரவு ஜபத்தில் வந்து என்னை தேவன் வந்து கொடான கோடி மத்தியில் வந்து என்னை அழைத்து வந்து எனக்கு ஆறுதல் சொல்லி என்னை தேற்றி வழிநடத்தி வராரு. அதன் மூலமாக தான் நானும் என் 2 பிள்ளைகளும் பாதுகாக்கப்படுகிறோம். அந்த இரவு ஜபத்தின் மூலமாக தான் என் பையன் ஜோயல் ஜேம்ஸு 10th சத்துருக்கள் முன்னாடி வந்து எங்களை வந்து உயர்த்தி 358 மதிப்பெண் எடுத்து பாஸ் பண்ண வைத்தாங்க. இந்த தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். ஜெபித்த ஊழியக்கார அம்மாவுக்கும் நன்றி. இரவு ஜபத்திலையும் கூட வந்த எல்லாருமே என் பையனுக்காக ஜெபித்தாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். இந்த சாட்சியில தேவன் தாமே மகிழ்ச்சியடைகிறாங்க. ஆமென். கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. இப்போ அந்த பிள்ளையை பற்றி நான் சாட்சி சொல்லுவேன். இந்த பிள்ளை வந்து திருவள்ளுவர் ரொம்ப கேவலமாக பார்ப்பாங்க. வந்து திருவள்ளூரில் இருந்தாங்க. மருமலை வந்து நான் கல்யாணம் பண்ணிட்டோம்னா அவங்க அம்மா தான் ரொம்ப பேசினாங்க. இவங்க அதாவது எங்கள் வீட்டுக்கெலாம் வரமாட்டாங்க. வந்தாலும் ரொம்ப அவங்க பெரிய ஆள் மாதிரி. அவங்க ஊரில் வந்து ஐயோ இந்த மாதிரி நான் கன்வெர்ட் ஆகிட்டோம் கிறிஸ்டினில். இந்த மாதிரி இடத்துல பொண்ணு கொடுத்துட்டுவாங்க, இந்த மாதிரி தெரிஞ்சால் எங்கள் ஊரில் தலை காட்டவே முடியாது அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க. கர்த்தர் நாம மகிமைப்படுவாங்க. ஒரு வருஷத்துக்குள்ள அவங்க அந்த நிறைய எவ்வளோ கடன் தெரியல எனக்கு, நிறைய கடன் வாங்கிட்டு அந்த ஊரை விட்டே அவங்க இரவு கதவு பூட்டிட்டு சென்னைக்கு வந்துட்டாங்க. இது வரைக்கும் அவங்க அந்த ஊருக்கே போகல, இங்கே தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எத்தனையோ இடம் மாப்பிள்ளை வீடு இருந்தாங்களோ எங்கள் பொண்ணுக்கு இதெல்லாம் நாங்கள் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியில் எங்கள் அம்மா இறந்த கையோடு எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. சேர்த்துக்கு மா ஏதாவது மாப்பிள்ளை இருந்தால் பாருமா, நீ கண்டிப்பாக பாரு, எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் நான் ஜோம் பண்ண ஆண்டவரே ப்ளீஸ் ஆண்டவரே அந்த பிள்ளை கல்யாணம் ஆகணும். என் பையனோட வயசாகுது, அதுக்கு 35 வயசு ஆகுது. கல்யாணமே ஆகாமல் இருக்கு, இந்த பிள்ளை தனியாக இருக்கு ஆண்டவர் அப்படின்னு ஜோம் பண்ணேன். அப்போ ஜோம் பண்ணிட்டு போனேன், வெளியே உட்காருவேன். 6-7 பேர் பொண்ணு கேட்டு வந்தாங்க. இன்னும் பெரிய விஷயம் இது. ஆனால் வந்து இவங்க வந்து இந்த மாப்பிள்ளை வேணாம் அந்த மாப்பிள்ளை வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் போய் பார்த்தா அந்த பையன் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரே விலகிட்டாருங்க. 2வது தம்பியை பார்த்தோம். இவங்க வந்து எதுவும் சொல்லலை, வேணாம் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு அம்மால நீ வந்து பாரு, அந்த பையனை பாரு, கடைக்கு போன பையனை கூப்பிட்டு காட்டினாங்க. ரொம்ப அமைதியாக நல்ல பையனாக இருக்காமா அப்படின்னு எங்கள் மருமகளை சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்து கல்யாணம் முடிச்சுட்டாங்க. முடித்தவொடனே பெரிய சண்டைங்க, ரொம்ப பெரிய சண்டை. அதாவது அவங்க நாத்தனார் 2 பேர், அவங்க மாமியார் 3 பேர் தான். எப்படியாவது இந்த பொண்ணு இதோட வேண்டாம் இல்லை, ஏன்னா பையன் சம்பாதிச்சா இனிமேல் நம்மளுக்கு கொடுக்க மாட்டான், இவ்வளோ காலம் கொடுத்துட்டு இருந்தான், பொண்டாட்டி வந்துட்டு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்க, அந்த 3 நாளில் பொண்ணு வீட்டுக்கு காமிச்சாங்க பாருங்க, மறு கல்யாணம். அதோட அந்த பொண்ணை கூப்பிட விடாது, அங்கேயே விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்க. அப்போ எல்லாருக்கும் ஒரே சண்டை நடக்குதுன்னா அன்றைக்கி அமாவாசை பிரேயர் இங்கே வந்துட்டேன். வந்தோடனே நான் கண்ணீரோட ஜோம் பண்ண ஆண்டவரே ப்ளீஸ் ஆண்டவரே நீங்கள் வந்து அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்து வாழ வைங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து ஆண்டவர் பேசினார் ஊழியக்காரமா மூலமாக, நீ எதுக்கு முன்னே நின்று இதில் என்னை கேட்காம நீ எதுக்கு நின்ன? அவங்க தகப்ப நிறைய பாவம் செஞ்சிருப்பார். அதாவது அவர் ஒரு 70 லட்ச ரூபாய்க்கு கடன் வாங்கிட்டு அந்த ஊரை விட்டு வந்துருக்கார் போல. அந்த பாவமெல்லாம் இருக்குது. அவர் தகப்ப நிறைய பாவம் செஞ்சார். எதுக்கு நீங்கள் திரும்ப எனக்கு ரொம்ப அழ வந்துச்சு ஆண்டவரே ப்ளீஸ் ஆண்டவர் அப்படின்னு அழுதேன். சரி ஆனால் அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்துடுவாங்கன்னு சொன்னார். அவர் சொன்ன அதே நிமிஷத்தில் அந்த வீட்டில் சண்டை போட்டு வந்துடுவாங்க. இவங்க கூட வந்து மனுஷாலே அந்த பொண்ணை வாவா கிளம்பின்னு கூட்டின்னு வந்துட்டாங்க. வந்துட்டு நிறைய பிரச்சனை அனுபவிச்சுது. அப்புறம் நான் பரந்தல சபைக்கு. அதுக்கப்புறமா வந்து 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு வந்தோடனே ஊழியக்காரமாக வாக்கு கொடுத்தாங்க. உனக்கு 2 பிள்ளைங்க இருக்குது, கவலைப்படாதுங்க. ரொம்ப சந்தோஷமாக வந்தாங்க. அதுக்கப்புறம் உடனே அந்தந்த மாதம் நிற்கிறேன்னா எப்படி அது எனக்கு தெரியல. வந்துகிட்டே இருந்தாங்க. அப்போ கொஞ்சம் நிற்பாங்க வருவாங்க. ஆனாலும் கர்த்தர் நல்லவர். இரவு நேர ஜபத்தில் நம்ம எல்லாரும் விடாமல் ஜபம் பண்ணோம். உங்களுக்கு தெரிய ஒரு 7 பேருக்கு பண்ணியிருக்கிறோம். அதில் ஏற்கனவே ஒருத்தவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு. இந்த பிள்ளைக்கும் ஆண்டவர் குழந்தைய கொடுத்துருக்காரு. இந்த சபையில் ஊழியக்காரமாக அந்த பொண்ணுக்காக நின்று ஜபம் பண்ணாங்க. இரவு நேர ஜபத்தையும் ஆண்டவர் கேட்குறாரு. ஆண்டவர் பெரியவர் கேட்குறாரு. அந்த என்ன சொல்கிறது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது அந்த பொண்ணுக்கு. ஆனாலும் கர்த்தர் பிள்ளையை கொடுத்துருக்காரு. அதுக்காக அவருக்கு கோடான கோடி சொல்கிறோம், கோடான கோடி நன்றி. எந்த சாட்சி இருக்குங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வானத்துக்கும் பூமிக்கும் சர்வாதிகாரம் உள்ள தேவன் ஒரு செஞ்ச காரியம், இந்த சாட்சி அவரே தான் மகிமைப்படணும். இந்த சாட்சி அவருக்கு தான். இதுவரை செய்த நன்மைகளுக்காக
இறைவா உமக்கு நன்றி, இதுவரை செய்த நன்மைகளுக்காக இறைவா உமக்கு நன்றி. எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. விளாட்ன கேம் சூப்பராக விளாட்னார் எங்கள் அப்பா. பொண்ணு வந்து 10th ஃபெயிலு, எல்லாத்துலேயும் 70 மார்க்கு, மேத்ஸில் 15 மார்க்கு ஃபெயிலு. நான் வந்து அவர் ஒரு வாரமாக கேட்டுனே இருக்கிறேன், அப்பா பையனும் சரியாக முன்ன கூட எக்ஸாம் எழுதுறது 220 மார்க்கில் பாஸ் ஆனால் இன்றைக்கி எஸ்ஆர்எம் காலேஜில் அவனுக்கு சீட்டு கொடுத்தீங்க. எக்ஸாமெல்லாம் எழுத சொல்லலாம். அவன் வந்து இங்கிலீஷ் பாட்டெல்லாம் போட்டுக்கிட்டு பாடின்னு இருந்தான். அப்போ நான் சொன்னேன், இவன் அவ்வளோதான், அவனை எல்லாமே கேட்டாங்க, அவன் ஃபெயில் ஆகிடுவான். பையனுடைய கதையும் கட்சியில் பார்த்தா 220 மார்க் எடுக்க வச்சு பாஸ் பண்ண வச்சார். அதை நான் சாட்சியை கொடுத்தேன் அப்பாவுக்கு. ஆனால் அந்த மார்க்குக்கு ஒன்றுமே புரியல. எஸ்ஆர்எம் காலேஜில் இன்றைக்கி காலேஜ் அவன் போயிட்டுருக்கிறான் 1 வருஷமாக. நேற்று மகள் வந்து வெள்ளிக்கிழமை எக்ஸாம் ரிசல்ட் வந்தது. ஃபுல்லாக லிஸ்ட்டில் எல்லாத்துலேயும் 70 எடுத்துட்டான். மேத்ஸில் 15 மார்க்கு. எங்கள் வீட்டில் வந்து யாரும் ரட்சிக்கப்படாதவங்க. ஆனால் நான் சொன்னேன் 351 மார்க் எடுத்து கொடுப்பாரு. அவன் நினைக்கிறேன், ஏ பட உங்கள் அப்பா என்னடா ஃபெயில் ஆகிட்டாரு, ரொம்ப ஏசுன்னு சொல்கிறாரு. நான் ஒன்றுமே பேசலை. அவர் ஆவியானவர் காலையில் பொண்ணு பாஸ் ஆகிட்டா அப்படின்னு தான் ஒரு லைட்டாக சிரிஞ்சு வச்சு எடுத்து விட்டார் என்கிட்ட. நிறைய விஷயத்தில் பொண்ணு நிறைய காப்பாற்றிருக்கிறாரு. செத்து போகிற நிலமையில் 3:30 மணி 2:30 மணிக்கு தக்குமின்னு சொல்லி உன் பொண்ணு எழுப்பலையான்னு சொல்லி அது மாதிரி காப்பாற்றி கொடுத்துருக்காரு. எவ்வளோ விஷயத்தில் அப்பா நிறைய செஞ்சுருக்காரு, நான் எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் ஒரு நாள் ஆயிடுச்சு 350 மார்க்கு. நான் சொன்னது அப்பா கிட்ட, நான் நினச்சேன் அவரால் முடியாது, இருக்கிறது இல்லாது என்னால் முடியும்பா. விசுவாசத்தில் ஏதோ நம்மளை சோதிச்சு பார்க்குறாரு. நம்பவே முடியல. நேற்று மத்தியானம் வெள்ளிக்கிழமை வந்த ரிசல்ட்டு குடும்பமே அழுவுது. எல்லாம் கட்டிப்பிடிச்சு அழுகுறாங்க, மீட்டில் அழுகுறாங்க. எங்கள் வீட்லேயும் மேட்டையில் வந்து சொல்லி ஃபெயில் ஆகிட்டவங்களேன்னு அந்த பொண்ணு அழுகுறாங்க. நான் சொன்னேன், நீ ஃபெயில் ஆகலமா பாஸ் ஆகி. இன்னும் இவ்வளோ கையில் ரிசல்ட்டோட அந்த செல்லில் அப்படியே மார்க் லிஸ்ட்டோடு போட்டுருந்தேன். நேற்று மத்தியானம் ஒரு 1:30 மணிக்கு அவங்க படித்த ஸ்கூலில் டிபிஐலேருந்து ஃபோன் வந்துருக்கு, இந்த கனிஷ்கா பாஸ் ஆகிருக்காமா, இந்த கனிஷ்கா பாஸ் ஆகிருக்கா, 351 மார்க் எடுத்து பாஸ் ஆகிருக்கிறாப்பா. நான் உண்மை சொல்ல, நீ செய்வேன், நீ சொன்ன நீ செய்வேன். விசுவாசத்தை சோதிச்சு பார்க்குற டேடி, நீ மோசமான டேடின்னு எனக்கு தெரியும். எவ்வளோ விளையாட்டு நீ கேம் எடுத்துருக்க, உன்னுடைய கேமில் நான் எவ்வளோ விளையாடிட்டேன். நீ என்னுடைய தேவை, நீ சதாகாலம் நீ என்னுடைய தேவை, நான் கைவிட மாட்டேன். இன்னைக்கு அப்படி தான் இருக்கும். நான் என்ன உன்னை திட்டு வந்து நீ பார்க்குறியா, அது மட்டும் நடக்காது, நீ ஓன தான் என்ன திட்டணும்னு சொல்லி நான் நைட்டெல்லாம் பேஸ் பண்ணிட்டேன். அந்நிய பாஷையில் பேசி திட்டாங்க. ஏய் தனியாக போய் சொன்னேன், என்னடா சும்மா ஒரே ஏதோ கத்தின்னு கிடக்குறேன், என்னதுடாது அல்லோ ஈவின்னு மரியாதை படுக்கிற கட்டையை தட்டி போகணுன்னாலாம் சொன்னாங்க. நான் அப்படியும் விடவே இல்லை, எந்த விட மாட்டாங்க. நைட்டெல்லாம் நான் ப்ரே பண்ணியிருந்தேன். விடிகால 4 மணிக்கு எழுந்துப்பாங்க, அப்பா உன் பொண்ணுக்கு இன்னைக்கு ரிசல்ட் எல்லாமே சொல்லி ஃபோனில் உன் பொண்ணு ஃபெயில். எப்படி இருக்கும் காத்தால வேலை மேலே செஞ்சுட்ருக்கேன். அப்படி இன்னொரு ஃப்ரெண்டு கேட்குறான், என்னடா அவன் பொண்ணு பாஸ் ஆகிட்டேன், எனக்கு பிரியாணி வாங்கி கொடு. ரொம்ப இருந்தேன். வீட்டில் வந்து அவனுக்கு சொல்லிட்டாங்க, அந்த பையனும் இல்லை. என்ன அப்படி சொன்னேன், பாஸ் ஆகிட்டாங்களா சொன்னேன், ஃபெயில்னு சொல்கிறாங்க. பாஸ் ஆகிட்டாடா அவன், எனக்கு தெரிஞ்சு பாஸ் ஆகிட்டான். ஓ ரிசல்ட்டே இப்படி வந்துருக்குது, எப்படி பாஸ் ஆனேன். நேற்று மதியம் டிபிஐலேருந்து ஃபோன் வந்து ஸ்கூலுக்கு வந்து 4 டீச்சரும் நாளைக்கு மண்டே காலையில் ஸ்கூல் விட்டுட்டு வாங்க அவளை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படி எடுத்துகிட்டு போனார், எப்படி எடுத்துகிட்டு வந்தார், ஃபெயிலுன்னு காட்டி ஃபெயிலை பாஸ் ஆகி. நான் கேட்ட அந்த 350 தான் வரணும், அது கம்மியெல்லாம் வரக்கூடாது என் பொண்ணு அப்படின்னு. இப்போது அவங்க வீட்டில் எல்லாமே அப்படியே முடிக்கிறாங்க என்னை பார்த்து. நான் சொன்னேன், என் தேவன் யார் எது சொன்னாலும் சரி, அப்பா எனக்கு செய்வார், செஞ்சாவர். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் காட்டினாங்க. இன்னும் ஒரு அதுவும் மனவாட்டி சபையில் நிறைய அந்த நைட் ப்ரேயரில் அப்பாவுடைய அற்புதம் எல்லாரும் சிஸ்டர் மேலேயும் ஒரு அற்புதம் கொடுக்குறாரு. அவங்களும் ஜெபம் பண்ணி அவங்க வந்து சொல்கிறாங்க, இங்கே சாட்சி சொல்கிறாங்க, இந்த மாதிரி இது நடந்தது. போன வாரமும் சொன்னாங்க சாட்சி. எங்கள் தேவன் எங்களுக்கு செய்யாத யாருக்கு செய்வார், அது எங்கள் மனவாட்டி சபைக்கு செய்யாத எங்கள் அப்பா யாருக்கு செய்வார். அதில் நிறைய கேம் எடுத்து நிறைய ஆசை நிறைய எனக்கு செஞ்சுருக்கேன். என் மனைவி உயிர் போய் உயிர் நீ கேட்டு மடிப்பிச்சை கேட்டு இங்கே அழுது 2 பிள்ளைங்களுக்கு அந்த உயிரை கொடுத்து சொல்லி ட்ரெயினில் ஹோல்ஸ் போய் ஒரு ஹோல்ஸ் லாக் ஆகி காலையே சொல்லிட்டாங்க, மரண தூதர் வந்துட்டாங்க, இவ்வளோ பண்ண முடியாதுன்ட்டு. முடியாது டேடி, முடியவே முடியாது. சரி செத்தால நீ கண்ணை தண்ணி செத்தே போயிட்டாங்க சொல்லிட்டாங்க. தலையில் ஒயிட் துணியெல்லாம் போட்டு நாத்திக்க மாதிரி தான் நடந்தது. தலையில் இந்த மாதிரி சொல்லிட்டு போகிறேன், பார்க்கலாம் அப்படின்னேன். உனக்கு வேணும்னா பார்க்கலாம் அப்படின்னு. 2:30 மணிக்கு அதே 1:10
ஹாஸ்பிட்டல் உள்ளே போய் மேலே அறுவை சிகிச்சையில் ஒளிஞ்சி நின்று ஜெபம் பண்ணினேன். எல்லா டாக்டரையும் பார்த்தா அவங்க கண்ணெல்லாம் மறைச்சிட்டாரு. ஆனால் திருப்பி 3:30 மணிக்கு கண்ணை திறந்து பார்த்து 2வது நாள்லேயே 2வது கீழ் வாடகை எடுத்துகிட்டு வந்துட்டேன். பிளட்டு லாக் ஆகி கோமா ஸ்டேஜுக்கு போனேன். இப்படியெல்லாம் அந்த தேவன் பிள்ளைகள் மேலேயும் நம்மளை நிமித்தம் அவங்க குடும்பம்ன்ற, ஆனால் அவங்க எவ்வளோ பேசுகிற பற்றினாலும் அவங்க ரட்சிக்கிறதுக்காக நீங்கள் எல்லாம் ஜபிங்க. இன்னைக்கு செஞ்ச பெரிய காரியம் ஒரே நாள் வெள்ளிக்கிழமை ஃபெயிலு, சனிக்கிழமை பாஸ், 1:30 மணிக்கு ரிசல்ட்டு, கூப்பிட்டு நாளைக்கு வர சொல்லிடுறேன். இந்த தேவன் இந்த சாட்சி மூலியமா என் தகப்பன் மகிமைப்படுவாங்க, என் தேவன் மகிமைப்படுவாங்க, அதுக்கு எங்கள் அம்மாவும் மகிமைப்படுவாங்க. அப்புறம் அவங்களை வைத்து தான் தேவன் என்ன உத்தரவு கொடுக்குறாரு அப்படியே நமக்கு அந்த ரிசல்ட். இந்த தீர்க்கதரிசி கொடுத்தது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவங்க இன்னும் நீடூடி வாழ, என்னுடைய குடும்பங்களும் இவங்களை ஆசீர்வதிக்கப்படுங்க. அப்பா கூட இருந்து இவங்க மூலயமா நம்மளுக்கு நிறைய அற்புதம் இன்னும் நிறைய செய்யணும், இன்னும் அவங்க செய்யணும். அதுக்காக ஜபிச்சுக்கொள்ளும். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னையும் ஒரு சிறு சாட்சியானது கர்த்தருக்கு கோடான கோடி. நான் கடலூர், நான் இந்து பொண்ணு, ரெடியாக இருந்தாங்க. எங்கள் வீட்டில் யாரும் ரசிக்கப்படலை. ஆனால் நான் எல்லாம் ஒரு கோயிலை கூட விட மாட்டேன், எல்லா கோயிலுக்கும் போவேன். ஆனால் கீழே விழுந்து கால் உடஞ்சிருச்சு எனக்கு. அப்போ நினச்சேன் நான் பெட்டில் படுத்துருக்க, உடம்புல துளி ரத்தம் உடனே ஆப்ரேஷன் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் கடவுள் பெசாமல் படுத்துட்டு அழுதுட்டு இருந்தேன். ஆனால் எப்போ டூர் போகிறது, கோயிலுக்கு பணம் கட்டின காசையும் திருப்பி கொடுக்க மாட்டேன்றாங்க. நான் என்னால் வர முடியல, எப்படி நீங்கள் காசு கொடுக்காத இருப்பீங்க, கொடுங்கன்னு எங்கள் அம்மா போய் கேட்கறதுக்கு தர மாட்டுறாங்க அவங்க. சரி போய் தொலைவில் விட்டுட்டு அதோட பதம் படுத்துக்கும் போது இந்த மாதிரி விசுவாச கூட்டங்க வந்து பெட்டில் படுத்துருக்கவங்களுக்கு 1 நரம்பு கூடுவதாகவும் ப்ரேயர் பண்ணாங்க. அப்போ என் விசுவாசம் வந்து நம்ம போய் தேடி தேடி சாமி கும்பிட்டோம். அந்த யார் நமக்கு வந்து ஒரு விபதி கண்ணில் நம்ம நெத்தியில் வச்சு விட்டாங்க, என்ன கடவுள் கேடுன்னு போய் ஏசப்பா தான் உண்மை உள்ள தேவன் சொல்லிட்டு அப்பயே நான் விசுவாசிச்சு கொஞ்சம் கை கால் நல்லா போனது. இந்த கால் உடனே ஃபுல்லாக கால்லையும் கம்பி இருக்கு எனக்கு. அப்போ விசுவாசிச்சு நான் அதோட குச்சி வச்சுட்டு கையிலெல்லாம் எடுத்துகிட்டு அந்த சர்ச்சுக்கு தான் போக ஆரம்பித்தேன். அதுலேருந்து கடலூரில் ரத்திக ஏசுதாப்பைக்கு போகிறேன். நானும் என் வீட்டுக்காரர் மட்டும் ரசிக்கப்பட்டேன். 2 ஆம்பளை பசங்க இருக்கு, அதுங்க பெரிய பிள்ளைங்களா எடுத்து கல்யாணம் ஆகிற பசங்களாகிட்டானுங்க. எவ்வளோ நம்ம சொல் பேச்சு கேட்க மாட்டுறானுங்க, வர மாட்டுறானுங்க. சரி கடலூட்ட வழியாக ஏசப்பா நம்மள சின்ன பிள்ளைய கூப்பிட்டேன். இங்கே தெருவில் தான் கார் ஓட்டுறான். அவனை கூப்பிட்டு என்ன திரும்ப சொல்லுவான், நீ இப்படியெல்லாம் சாமி கும்பிட்டா நான் சின்ன பிள்ளையிலேருந்து உன்னை நான் பார்த்தேன், என்னை ஏசப்பா தொடரும், நான் வந்து தொடும்போது நான் வரேன், என்னை நீ கம்பல் பண்ணி கூப்பிடாதேன்னு சொல்லுவான். நான் எப்போ பாரு முன்னெல்லாம் கல்யாணம் முன்னாடி என் கூட சட்டை வருவானுங்க, 2 பையனும் சட்டை விடுவானுங்க, சட்டை உட்காருவானுங்க, வருவானுங்க. சரி இதை பிள்ளைங்க ரசிக்க போட்டுருவானுங்க, சரி சர்ச்சையிலே பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணிடலாம் பிள்ளைங்களுக்கு நினச்சி. கடைசியில் ஒன்றும் நடக்கல. அப்புறம் தம்பி இந்து பொண்ணை தான் கல்யாணம் பண்ணோம். ஒரு பிள்ளை கொரோனா போது தவறி போச்சு, பெரிய பிள்ளை. சரி சின்ன பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணலாம், 1 வருஷம் கழிச்சு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணேன். இந்து பொண்ணு தான் கிடச்சி. சரி நான் சர்ச்சுக்கு சொன்னால் ஒரு பிள்ளை ரசிக்கப்பட்டால் தான் பொண்ணு கொடுப்பேன்றாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறது சொல்லிட்டு ஒரு இந்து பொண்ணை கல்யாணம் பண்ணேன். அதையும் ஆன வரைக்கும் கூப்பிட்டு பார்த்தேன். சரிம்மா வாமா சர்ச்சுக்கு வாமா, நான் எல்லாரும் ப்ரேயர் பண்ணி தான் நீ எனக்கு கிடைச்ச, நீ வந்தாங்க கொஞ்சம் நில்லுமானா. அது என்னன்னா பிசாசு சுத்தமாக நல்லா பிடிச்சி வச்சுருக்குது, அதை வரவே மாட்டேன்றதுக்குள்ளே சரி நம்ம எப்படி தொல்லை பண்ணுறதுன்னு சொல்லி விட்டுட்டு நான் பண்ணேன். அதுக்கு டயர்டாக இருக்குது, நீர் கட்டிருக்கு, 3 வருஷம் ஆகுது கல்யாணம், இதுக்கு 3ஆவது வருஷம் வரப்போகுது கல்யாணம் நாள். டயர்டாக இருக்குது, நீர் கட்டிருக்கு, சரியாக தூரம் வர்றதில்லை, குழந்தைய நிற்கிறதில்லை. நானும் எப்போ பாரு ப்ரேயர் பண்ணுறேன், எங்களுக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிங்க. நான் வேலைக்கு போகும்போது சைக்கிளில் போகும்போது எப்பயுமே ஏசப்பா துதிச்சுக்கிட்டு தான் போவேன். நான் வேலை பார்க்குற இடத்துல ஒரு வீட்டில் சமைக்கிறேன், சமைச்சிட்டு இப்படி திருமணம் வேறு கிருன்னு மயக்கம் போல் வந்துச்சு. இப்போ கீழே விழுந்தா 2 வாரம் வந்து இந்த கை உடஞ்சிச்சு, எலும்பு உடஞ்சிச்சுன்றாங்க. சரி அப்புறம் வீட்டில் இருந்தால் துணி பார்த்தா எதுக்கு யாரும் கூட இல்லைன்னு சொல்லி எங்கள் மருமக கூப்பிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் எனக்கு படுத்துக்கிட்டே விசுவாசம், எங்கன்னா சர்ச்சுக்கு தான் போகலாம். ஆனால் போக கையை உடஞ்சிருக்காங்க, எங்கள் அம்மா படுத்து கிடக்காது, எனக்கு சர்ச்சுக்கு போகிறேன்றாங்க. அப்புறம் இப்படி நைஸாக கடந்து வந்தால் மேலே பார்த்தேன். சரி சர்ச்சை அம்மா ஆமான்னாங்க. நான் கத்தரை நம்புறவங்கள ஒருத்தவங்களையும் கைவிட போகிறதில்ல. கத்தர் உண்மையுள்ள தேவனாண்டவர். நம்ம என்ன நினைக்கிறோமோ இன்னைக்கு இது நமக்கு தேவைன்னா நாளைக்கு யார் மூலியம்னா கத்தர் நமக்கு உறுப்பிட்டு தருவார். கத்தர் எல்லா தேவையும் சமைச்சு கொடுப்பார். கத்தரை பிடிச்சவங்களை கைவிடுவதே இல்லை தேவன். கத்தருக்கு கூடான கொடுப்பார். நீங்கள் சாட்டியாக இருந்தது கத்தருக்கு நன்றி ஏசப்பா. சாட்சி எடுத்துங்களா? பொம்மியம்மா கூட சாட்சி சொல்ல சொன்னாங்க. முன்னாடி வரணும். அவங்க எப்பயுமே சாட்சி சொல்ல தெரியாது. அவங்க முன்னாடி வந்து நில்லுங்க. ரொம்ப நாளாக அவங்களுடைய பென்ஷன் பணம்
விதவை பென்ஷன் தானம்மா? பென்ஷன் தான். அதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருந்தாங்க, வராமையே இருந்தது. அருமையான தாயாருக்கு ஆண்டவர் கிடைக்க வச்சுட்டாரு. ஆனாலும் 900 ரூபா தான் போட்டிருக்காங்க, 100 ரூபா போடலை. அதனால காசு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா. ஆனால் எனக்கு அது போட்டுட்டாங்கம்மா, நீங்கள் சாட்சி சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. உண்மையாகவே அவங்க ஈஸியாக சபைக்கு போயிட்டு இருந்தாங்க. ஒரு வைராக்கியமாக, நான் எங்கேயுமே போக மாட்டேன், அம்மா சபைக்கு தான் வருவேன். அப்பப்போ அவங்க வாயில் அறிக்கை செய்வாங்க, நான் இறந்துட்டேன்னா நீங்கள் தான் எடுக்கணும் அப்படின்ட்டு. நான் சொல்லாதீங்கம்மா அப்படின்னு. அவங்களுக்கு அவ்வளோ ஹார்ட் வழியில் இருந்தாங்க. ஹார்ட் பிரச்சனை வந்து ஆன்ஜியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம சபையில் வந்து ஆண்டவர் பரிபூர்ணமான அந்த ஆன்ஜியோ இல்லாதபடிக்கு அவங்களுக்கு நல்ல ஒரு சுகத்தை கொடுத்து சாட்சியாக நிறுத்தியிருக்காரு. அவங்களோட வேதனை ஒன்றே ஒன்று தான். அவரோட சின்ன பையன் திருமணமே பண்ணல. அந்த கொரோனா நாட்களில் பிள்ளை மறைச்சு போயிட்டாரு. ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்து கூட அந்த குடி பழக்கத்தில் அதிகமாக இருந்தபடினால கொரோனாவில் உடனே அவர் அட்டாக் ஆகி இறந்துட்டாங்க. அதுதான் இன்னும் தாய்க்கு அந்த மனசஞ்சலெல்லாம் இருக்குது. ஜெபிச்சு கொள்ளுங்க. நம்முடைய கெட்சியாலுடைய ஒரு தூரத்து சொந்தம் இவங்க. கெட்சியால் அவங்க தாயாருக்கு ஒரு தூரத்து சொந்தமானவங்க. ஆண்டவர் நம்முடைய சபையிலே அம்மா அவங்க கொண்டு வந்து சாட்சியாக நிறுத்திருக்காரு. தொடர்ந்து அவங்களுடைய அந்த பிள்ளையை மறித்து போய் இறந்து போனதுனால இன்னும் பாருங்க 3 வருஷம் 2 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் அவங்க அதுலேருந்து வெளியே வரல. ஜெபிச்சுங்க. அவங்களுடைய மகளுடைய குடும்பங்கள் எல்லாம் ஆண்டவர் தொடர்ந்து ஒரு ரட்சிக்கணும். ஒவ்வொரு தடவை வரும்பொழுது அம்மா அவங்ககிட்ட ஜோம் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு விண்ணப்பத்தை சொல்லிட்டு தான் போய் சேர்ல உட்காருவாங்க. அருமையான தாயாருக்காக ஜோம் பண்ணிங்க. அந்த பென்ஷன் பணம் கிடைக்க வைத்த தேவனுக்கு கொடான கொடி நன்றி சோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. ஆமென், ஆமென், ஆமென். ஓகே, சரி, கவலைப்படாதீங்க, கர்த்தர் செய்வார். அல்லேலூயா.